விஜய் வந்து திருப்பதி கோயில் அனுமதிக்கல தரிசனம் செய்ய, இதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா நாளைக்கு தீண்டாம வந்துருவாங்க, அன்டச்சபிலிட்டி வந்து. உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா தன சுயநலத்துக்காக சந்திரபாபு நாயுடு கடவுள் கூடவே விளையாடுறாரு. இது வரைக்கும் அவர் லைஃப் பொலிட்டிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு சுயநலத்துக்காக யார வேணாலும் பலி கொடுப்பாங்கிறது நீங்க ஹிஸ்டரி பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட்ல பொண்ணு கொடுத்த மாமாவை சிஎம் ஆகணும்னு பலி கொடுத்துட்டார். அப்புறம் சிஎம் ஆக்குறேன்னு சொன்ன புரந்தேஸ்வரி ஹஸ்பண்ட இவரை சிஎம் ஆகுறதுக்கு பலி கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் ஜூனியர் என்டிஆர் ஹரிகிருஷ்ணாவை எப்படி பலி கொடுத்தாரோ நீங்க பாத்தீங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கம்பைன் ஸ்டேட் இருந்தா லைஃப்ல சிஎம் ஆக முடியாதுன்னு நினைக்கும் போது ஸ்டேட் ரெண்டாக்கிட்டு சிஎம் ஆகுறதுக்காக ஜனங்களோட பவிஷ்யத்தோட எப்படி விளையாடி இருக்காங்க நீங்க பாத்திருக்கீங்க. இப்போ எலெக்ஷன்ஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க, எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு எவ்வளவு பொய்யான ப்ராமிசஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. இவிஎம்ல எவ்வளவு மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு எப்படி வந்தாரு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஆட்சிக்கு வந்தா இந்த 100 நாள்ல அவர் ப்ராமிஸ் பண்ண எதுவுமே ஜனங்களுக்கு பண்ண முடியல. ஃப்ளட்ஸ் வந்திருக்கு, ஜனங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியல. சின்ன குழந்தைங்களுக்கு பால் கூட கொடுக்க முடியாத வக்கில்லாத இந்த கவர்மெண்ட் ஜனங்க எங்க போராட்டம் செய்யறது எல்லாருக்கும் தெரியுமோ, அது டைவர்ட் பண்ணும். ஸ்டீல் பிளான்ட பிரைவேட் பண்றாங்க, அது வந்து எல்லா லட்சக்கணக்கான அங்க ஒர்க் பண்றவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, அது ஜனங்களுக்கு தெரியக்கூடாது. இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ற சந்திரபாபு நாயுடு அந்த தப்பெல்லாம் ஜனங்களுக்கு தெரியாம டைவர்ட் பண்றதுக்கு டைவர்ட் பாலிடிக்ஷன் தான் இந்த லட்டு விஷயம் கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா உண்மையிலே கடவுள் மேல பக்தி பயம் இருந்தா இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்ததுன்னா சிஎம்ஆ இருக்கிறவங்க டிப்யூட்டி சிஎம்ஆ இருக்கிறவங்க என்ன செய்யணும், அது மேல என்கொயரி பண்ணணும். என்கொயரி பண்ணிட்டு தப்பு பண்ணவங்கள தண்டிக்கணும். அப்படி இல்லாம அவங்களோட என்டிஏ கூட்டணி மீட்டிங் நடக்கும் போது இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்தது, இந்த மாதிரி அனிமல் ஃபேட் இதுல மிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி அவர் பேசினது, அந்த பேசுற பொய்ய உண்மையாக்குறதுக்காக அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்காரு. அந்த ரிப்போர்ட் நீங்க பாத்தீங்கன்னா NDDB ரிப்போர்ட் இதுல கிளியரா இருக்கும். மார்ச்சோட ஜெகன்மோகன் ரெட்டி சார் சிஎம் முடிஞ்சிச்சு, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜூன்ல சந்திரபாபு நாயுடு சிஎம் ஆனார். ஜூலைல தான் அந்த டேங்கர்ஸ் வந்திருக்கு. 17/7/2024 கண்டெய்னர்ஸ் வந்திருக்கு. அது டெஸ்டுக்கு அனுப்புனா 23/7/24 தான் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அந்த 23 அன்னைக்கே திருமலா ஈஓ ஷாமல் ராவ் பிரஸ் மீட் வச்சுட்டு இதுல வந்து வனஸ்பதி வெஜிடபிள் ஃபேட் மிக்ஸ் ஆனதுனால 8 கண்டெய்னர்ல 4 நல்லா இருக்கு உள்ள அனுப்பணும், 4 கண்டெய்னர்ல வனஸ்பதி கீ வெஜிடபிள் ஆயில் மிக்ஸ் ஆனதுனால ரிஜெக்ட் பண்ணிட்டோம், யூஸ் பண்ணலான்னு கிளியரா ஒரு ஈஓ சொல்லிருக்காங்க. ஏன்னா டிடிடி வந்து ஈஓ கண்ட்ரோல்ல இருக்கும். ஈஓல வந்து சேர்மன் கமிட்டி தான் அதுல வந்து மெயின் போர்ஷன், அதுல வந்து கவர்மெண்ட் இன்வால்வ்மெண்ட் ஒன்னும் இருக்காது. சோ கிளியர் கட்டா வந்தது. நீங்க சிஎம் இருக்கும் போது சந்திரபாபு நாயுடு கண்டெய்னர் வந்தது, சாம்பிள் எடுத்தது, ரிப்போர்ட் வந்தது, எல்லாமே உங்க கவர்மெண்ட்ல தப்பு நடக்கல, அது யூஸ் பண்ணல, அது வெஜிடபிள் ஆயில் ஈஓ சொல்லிருக்காங்க. ஆனா நீங்க ஜெகன்மோகன் ரெட்டி பொலிட்டிக்கலா ஜீரோ ஆக்கணும்னு ஒரு ராங் இன்டென்ஷனோட நீங்க பேசுனது இந்த ரிப்போர்ட்ல டேட்டோட வெளியே வந்துருச்சு. சோ அதனால நீங்க தப்பு பண்ணது பேக் ஃபயர் ஆனது உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீ சைடுக்கு ஒதுங்கிட்ட. உன்னோட டைரக்ஷன்ல ஹீரோ பவன் கல்யாண் முன்னுக்கு வந்திருக்காரு. ஏன்னா செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.